தொடக்கம் சுபமாக அமைய வேண்டும். இந்த 18ஆம் ஆண்டு ராமநவமியை தொடங்கி வைத்து திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், அவர் என்றைக்கு பார்த்தாலும் 40 வயது 50 வயது தான் சொல்ல முடியும். அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், 50 தான் அப்படிங்கிறார். நான் 40ன்னு சொல்லுங்க சார். என்ன காரணம்? அவருடைய அறிவா, அவர் பெற்ற பட்டங்களா, அவர் பெற்ற விருதுகளா, அவருடைய ஆளுமையா, அவர் பெற்ற பதவிகளா? இல்லை இல்லை. எப்பொழுது ஒருவன் சிரஞ்சீவியாக இருக்க முடியும் தெரியுமா? அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் என்று சொன்னான் கண்ணதாசன். ஒரு மருத்துவராக இருந்து தமிழை ஆழமாக கற்று ஒரு மருத்துவ திலகமாக உச்சம் பெற்றாலும் இந்த மண்ணிலே இருக்கின்றவர்கள் கொடிய நோயிலே இருந்து விடுபட்டு அவர்கள் எல்லோரும் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளினுடைய பெரும்பகுதியை அர்ப்பணித்து வாழ்கிறாரே, அதுதான் ராமன் தந்த இளமை அவருக்கு. அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை சொல்லி, சுவாமிகள் எங்குமாய் வியாபித்திருக்கிற விஷ்ணு 5 நிலைகளில் வெளிப்படுகிறார். 1 வைகுந்தம், 2 பார்க்கடல், 3 ராமகிருஷ்ண 10 அவதாரங்கள், 4 அச்சம், 5 மானசம். எல்லாமுமாக இருக்கின்ற விஷ்ணு எதற்குள் அடக்கம் தெரியுமா? 2 வார்த்தைகளுக்குள் அடக்கம். எல்லையில்லாத ஆற்றல் பெற்ற கங்கை பரமேஸ்வரனுடைய சிரசிலே அடக்கம். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமுகூர்த்தமாகிய இறை பரம்பொருள் கும்பாபிஷேகத்திற்கு எழுந்தருளுவதற்காக மந்திர கடத்துள் அடக்கம். எல்லையில்லாத ஆற்றல் கொண்ட யானை அங்குசத்துள் அடக்கம். இல்லையா? எங்குமாக வியாபித்திருக்கின்ற அந்த விஷ்ணு எதற்குள் அடக்கம்? சுவாமிகள் சொன்னாரே, கம்பராட்டாழ்வார், உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம், முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதம், இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் ராம என்னும் செம்மை சேர் நாமம். அந்த செம்மை சேர் நாமம்தால் விளங்குகின்ற அவதாரம் ராம அவதாரம். ராம அவதாரத்தில் தங்கக்குடத்திலே பொட்டு வைத்ததை போல அந்த ராமாவதாரத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு, இந்த மண்ணுலகத்திலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் சர்வ மங்களத்தோடு வாழ வேண்டும் என்று பகவான் கல்யாண கோலத்தை கொண்டார். சீதையை கைப்பிடித்தார். இல்லையா? மங்களம்னா என்ன? எல்லாரும் மங்களகரமா வாழணும்னு வாழ்த்தோம். மங்களம்னா என்ன? இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனை இன்பங்களையும், செல்வம், புகழ், பதவி, மனையால் இன்பம், இவை எல்லாவற்றையும் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அறத்தோடு அனுபவிப்பது இன்பம்.